உட்காருங்க. போதுங்க. எனக்கு கொஞ்சம் வைக்கிறேன். சாப்பிடுங்க. நீங்களே சாப்பிடலாம். நான் அப்புறம் சாப்பிட்றேன். நீங்க சாப்பிடுங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் மீனாட்சி அம்மா சமைச்சதுதான் சார். நானும் கிட்ட இருந்து ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான். ஹேண்ட் வாஷ் அங்க. வாங்க வாங்க சார், நான் வீட்டை சுத்தி காமிக்கிறேன். வாங்க. டாக்டர், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சா? நான் வீட்டுக்கு கிளம்பலாமா? அங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கொஞ்சம் பொறுங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறேன். அரை மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போகலாம். இன்னும் அரை மணி நேரமா? என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? எனக்காக வீட்ல ஒரு கெஸ்ட் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் போய் ஆகணும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போனாதான் உங்க கால் வலியெல்லாம் போகும். அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சிஸ்டர், இன்ஜெக்ஷன் போட்டிங்களா? போட்டாச்சு சார். சரிங்க சிஸ்டர். சரி, நான் பார்த்து. ஓகே சார். கலா, ஆண்டி தான் கால் பண்றாங்க. சொல்லுங்க அத்தை. கலா, ரேவதியோட எம்டி வந்துட்டாரா? தெரியலையே அத்தை. தெரியலையா? நீ எங்க இருக்க? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அத்தை. ஹாஸ்பிட்டல்லையா? ஏன், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஆமா அத்தை. நீங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் ரேவதி எனக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தா. நான் அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப டயர்டா இருக்கு. அதான் அண்ணனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். கலா, ஏன் இப்படி பண்ண? நான் உன்னை வீட்ல தானே இருக்க சொன்னேன். வயித்த கலக்குனா ஏதாவது மாத்திரை வாங்கி போட வேண்டியதானே? அதுக்கு எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்? எங்க அத்தை, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிதான் டேப்லெட் ஏதாவது போட்டுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா வீட்ல இருக்கிற எல்லாருமே கம்பல் பண்ணனாலதான் இங்க கிளம்பி வந்தேன். அவங்க சொன்னா அப்படியே செஞ்சிருவியா? ஐயோ, அத்தைக்கு டவுட் வந்துருச்சு. அதான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க. இனிமே இவங்கள தடுக்க முடியாதே. சகல கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லி ஆகணுமே. என்ன மாப்பிள்ள, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? போய் வண்டி எடுங்க. நீங்க போங்க அத்தை, நான் டாக்டரை பார்த்து ஃபீஸை கட்டிட்டு வந்துடுறேன். ஒரு வேற. ஐயோ ஐயோ, அத்தை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே. என்ன பண்றது? சகலைக்கு ஃபோன் போடுவோம். சரி வாங்க சார், மத்த இடத்தெல்லாம் பார்க்கலாம். சொல்லுங்க. சகல, இன்னும் வீட்டுல தான் இருக்கியாப்பா? ஆமாங்க. ஐயோ ஐயோ, எவ்வளவு சொல்லியும் கேட்காம அத்தைங்கிறது கிளம்பிட்டாங்கப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு. எப்பா, அவங்க அங்கதான்ப்பா வந்துட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா, நான் அதை சொல்லதாப்பா கால் பண்ண. தயவு செஞ்சு எச்சரிக்கையா இருப்பா. அவங்க வரதுக்குள்ள கிளம்புப்பா. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க சார். சார், வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா சார்? எதுவும் சொல்ல மாட்டீங்க? நல்ல காத்தோட்டமா வெளிச்சமா நல்லா இருக்குங்க. அம்மா பார்த்து பார்த்து கட்டின வீடு சார். எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஐயோ, சீக்கிரமா போனா சகலைய அத்தை பாத்துருவாங்களே.
இப்ப என்ன பண்றது? எப்படியாவது லேட் பண்ணி தான் வீட்டுக்கு போகணும். என்னாச்சு மாப்ள? ஏன் வண்டி நின்னுடுச்சு? என்னன்னு தெரியல, இருங்க செக் பண்றேன். என்னாச்சு மாப்ள? இருங்க இறங்கி என்னன்னு பாக்குறேன். ஐயோ, என்ன பண்றது? இப்படியே இன்ஜினை சரி பண்ற மாதிரியே கொஞ்ச நேரம் நடிச்சு லேட் பண்ணிட வேண்டியதா? ஷோ, மாப்ள என்ன மாப்ள, என்னாச்சு? கார் இன்னும் ரெடி ஆகலையா? அத்தை, என்ன ரிப்பேர்னே தெரியலையா? சரி பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? கார்ல போய் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. நான் பொறுமையா ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஐயோ, அதுக்குள்ள ரேவதியோட எம்டி போயிடுவாரே, இப்ப என்ன பண்றது? அவர் போகணும்னு தானே இவ்வளவும் பண்றேன். பேசாம நான் ஆட்டோல போயிடுறேன். அத்த ஆட்டோல தானே போகணும். நான் போய் கூட்டிட்டு வரேன். இந்த கலவச்சி நடக்காதீங்க. நீங்க தயவு செய்து உள்ள உட்காருங்க, இல்ல இங்கே நில்லுங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க. சீக்கிரம் வாங்க மாப்ள. வந்துடுறேன். என்னங்க? ஈஸ்வரி, உடம்பு இப்ப எப்படி இருக்கு? ஒண்ணும் இல்லையே. டாக்டர் என்ன சொன்னாரு? அதெல்லாம் இருக்கட்டுங்க. ரேவதி, உன் எம்டி வந்துட்டாரா? அவரு நீங்க போன கொஞ்ச நேரத்திலே வந்துட்டாரு. விருந்து சாப்பிட்டு உங்களுக்காக இவ்ளோ நேரம் காத்துட்டு இருந்தாரு. நீங்க வர லேட் ஆனதுனால இப்பதான் கிளம்பி போனாரு. என்ன, கிளம்பி போயிட்டாரா? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேனே. எவ்வளவு நேரமா அவரை வெயிட் பண்ண வைக்க முடியும்? அவர் என்ன சாதாரண ஆளா? ஒரு பெரிய கம்பெனியோட எம்டி. அதனாலதான் அவரை போக சொல்லிட்டோம். அம்மா, உங்க போனுக்கு நான் எவ்வளோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். நெட்வொர்க்கே கிடைக்கல போல. நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களான்னு தெரியாம எவ்வளோ நேரம் அவரை வெயிட் பண்ண வைக்கிறது. அதான் நாங்களே அவரை கிளம்ப சொல்லிட்டோம். நான் தான் அவரை பார்த்து நன்றி சொல்லி ஏன் கையால விருந்து வைக்கணும்னு சொன்னேன். ஆனா அது எதுவுமே நடத்த முடியாம போயிடுச்சு. நீயாவது இருந்து அந்த எம்டியை வரவேற்பேன்னு நினைச்சேன், அதுவும் நடக்காம போயிடுச்சு. அத்த, திடீர்னு எனக்கு ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சு. அதான் வேற வழியே இல்லாம டாக்டர் கிட்ட போக வேண்டியதாயிடுச்சு. சரி, இப்போ உனக்கு பரவாயில்லையா? பிரச்சனை ஒன்றும் இல்ல அத்த, நல்லா இருக்கேன்.